கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதம் 18:32. என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே. பிரியமானவர்களே, தாவீதின் வாழ்க்கையிலே கர்த்தருடைய நாமத்தினால் உண்டாகும் அளவற்ற பலனை தன்னுடைய அனுபவத்தில் காண்பித்தார். எவ்வாறெனில், தாவீது பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலேயே உன்னிடத்தில் வருகிறேன் என்று தைரியமாய் கோலியாத்தை, அதாவது எதிரியை சந்திக்க போனார். தாவீது தன்னுடைய சுய பலத்திலோ ஆயுத பலத்திலோ உடற்பயிற்சியினால் வரும் சரீரத்தின் பலத்தையோ சார்ந்து கொள்ளவில்லை. கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன் என்று முழங்கினார். தாவீது கர்த்தரையும் கர்த்தருடைய நாமத்தையும் எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைத்திருந்ததினால் கர்த்தர் தாமே தாவீதுக்கு பலனாயிருந்தார். யுத்தத்திற்காக நிற்கும் போதும், கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும் என்று சொல்லி கர்த்தரை அழைத்தார். தேவ பிள்ளைகளே, பலன் எங்கிருந்து வருகிறது? அந்த பலன் சரீரத்தில் இருந்தோ, அறிவில் இருந்தோ, புத்தியில் இருந்தோ அல்ல, அது கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது. கர்த்தரே உங்களுக்கு பலனாக கன்மலையாக இருப்பாராக. அவரே உங்கள் ஆத்துமாவில் பலனை தந்தருளுவார். அன்றைக்கு இருந்த ராஜாக்கள் எல்லாம், தேசத்தை அரசாண்ட அதிகாரிகள் எல்லாம் குதிரை பலத்திலே, ரதங்கள், யுத்த தளவாடங்களின் பலத்திலே தங்களுடைய நம்பிக்கையை வைத்தார்கள். திரளான வீரர்களை தெரிந்து கொண்டு யுத்தத்தை பயிற்றுவித்தார்கள். அவர்கள் மாம்ச பலத்தினால் சார்ந்திருந்தபடியால் முறிந்து விழுந்தார்கள். ஆனால் தாவீதோ கர்த்தரை தன் பலனாக கொண்டிருந்தபடியால் வெற்றி மேல் வெற்றி பெற்றார். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் தங்களுடைய இருதயத்தில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்றார். அவர்கள் பலத்தின் மேல பலன் அடைந்து சீயோனை காண்பார்கள் என்று சொல்லி தாவீது விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த நாளில நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவையாக்குகிறவர் தேவனே. நாளெல்லாம் உழைத்து வேலையின் பாரத்தினால சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? குடும்ப பாரத்தை சுமந்து சுமந்து சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? குடும்பத்தை வழிநடத்த முடியாம, ஊழியத்தை வழிநடத்த முடியாமல் திணறி போய் இருக்கிறீர்களா? பலன் இல்லாமல் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? தாவீதை போல நாம் கர்த்தரை சார்ந்து கொள்வோம். தேவனே, என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் நீர்தான் என்று சொல்லி ஆண்டவரை சார்ந்து கொள்ளும்போது, யுத்தத்தின் நேரத்திலும் எதிரிகளை எதிர்க்கிற நேரத்திலும் கர்த்தரே தாவீதுக்கு பலனாக, அரணாக, கன்மலையாக, கோட்டையாக இருந்து வெற்றி கொடுத்த அதே தேவன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் பலத்தால் இடைகட்டி உங்கள் வழிகளை எல்லாம் செவைப்படுத்தும்படியாய்
அவர் அவளோடு கூட இருக்கிறார். நாம் அவரை சார்ந்து கொள்ளும் போது அவர் நம்மை பலப்படுத்தி தாங்கி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்கிறேன் அப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் பலத்தால் இடைக்கட்டும். எந்தெந்த பலவீனத்தில் இருக்கிறாங்களோ, எந்தெந்த பிரச்சனையோடு வாழ்கிறாங்களோ, எதிலெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ, இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரும் பலனடையட்டும் தகப்பனே. தாவீதை பலப்படுத்தினீரே. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை, குடும்பங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.